தமிழக அரசின் ஆலோசகர் பவன் ரெய்னா ராஜினாமா செய்திருக்கிறார். டெல்லி போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தகவல் உண்மையா? இந்த செய்தி குறித்து விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக டெல்லியிலே தமிழக அரசுக்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்த பவன் ரெய்னா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் தனது அலுவலகத்துக்கு வருவதை நிறுத்திவிட்டார். சென்னைக்கு சென்றிருக்கும் அவருடைய ராஜினாமா அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற காரணத்தால் அவர் அலுவலகத்துக்கு வருவதை நிறுத்திவிட்டார். தமிழக அரசுக்கு ஆலோசகராக செயல்படுவதை நிறுத்திவிட்டார் என டெல்லி வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவித்திருக்கின்றன. இரட்டை இலை வழக்கிலே சர்ச்சையில் சிக்கியிருந்தார் பவன் ரெய்னா என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்துதான் அவருடைய ராஜினாமா நிகழ்ந்திருக்கிறது. இரட்டை இலை வழக்கிலே டிடிவி தினகரன் மற்றும் சுகேஷ் சந்திரசேகர் ஆகியோருக்கு தொடர்ந்து இருந்து வந்தது. இதிலே பவன் ரெய்னாவும் ஒரு காரணமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து டெல்லி போலீசார் அவரை ரகசியமான முறையிலே விசாரணை செய்திருந்தார்கள். அவர் பற்றிய தகவல்களை சேகரித்திருந்தார்கள். அவருக்கு டிடிவி தினகரனுடன் தொடர்பு உண்டா, அவருக்கு சுகேஷ் சந்திரசேகரை தெரியுமா போன்ற பல்வேறு விஷயங்களை விசாரித்தார்கள். ஆனாலும் அதிகாரப்பூர்வமான முறையிலே அவர் கைது செய்யப்படவோ அல்லது விசாரணை செய்யப்படவோ இல்லை. ஏனென்றால் அந்த சமயத்திலே அதற்கு ஏற்றாற் போல வலுவான ஆதாரங்கள் இருந்தால்தான் அந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஆகவே தங்களுக்கு கிடைத்திருக்கும் தகவல்களின் அடிப்படையிலே இந்த விசாரணையை ரகசியமாக நடத்துவதாக டெல்லி போலீசார் சொல்லியிருந்தார்கள். அத்தகைய சூழ்நிலையிலே தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்திலே ஆஜர் செய்து தற்போது சிறையிலே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொருவராக இப்போது மேலும் பலரை டெல்லி போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலரை கூடுதலாக கைதும் செய்திருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையிலே தான் பவன் ரெய்னா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சென்னைக்கு அனுப்பிவிட்டார் என்றும் அதன் பிறகு டெல்லியில் உள்ள அவருடைய அலுவலகத்துக்கு வருவதை அவர் நிறுத்திவிட்டார் என்றும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஆகவே தற்போது பவன் ரெய்னா இந்த பதவியிலே இல்லை, அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். கடந்த இரட்டை இலை சின்ன விவகாரத்துல டெல்லி போலீசார் விசாரித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த தமிழக அரசின் ஆலோசகர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் செய்தி வந்திருக்கு. இந்த பவன் ரெய்னா யார்? அவருடைய பின்னணி என்ன? பவன் ரெய்னா ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தபோது அவர் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார். அதிலே தமிழக அரசு சார்பாக பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும், குறிப்பாக டெல்லியிலே உள்ள தமிழக அரசின் தமிழ்நாடு இல்லத்திலும் முக்கிய பொறுப்புகளை வகித்திருந்தார். அத்தகைய சூழ்நிலையில் அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் ஆலோசகர் என்கிற பதவியிலே நியமிக்கப்பட்டார். தமிழக அரசுக்கு ஆலோசகராக டெல்லியிலே தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். இத்தகைய சூழ்நிலையில்தான் இரட்டை இலை வழக்கிலே அவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. அதைத் தொடர்ந்து டெல்லி போலீஸ் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. அவரை பற்றி பலரிடமும் விசாரணை செய்தது. அவரிடமும் நேரடியாக சில தகவல்களை கேட்டு பெற்றது. ஆகவே இந்த வழக்கிலே அவருக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்ற கருத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் தற்போது பவன் ரெய்னா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பதவியில் இருந்த போதும் சரி, பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் ஆலோசகர் என்கிற அந்தஸ்திலும் தமிழக அரசுக்கு அவர் டெல்லியிலே பல்வேறு பொறுப்புகளை கவனித்து வந்தார். குறிப்பாக தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுக்கு இடையேயான உறவு, தமிழக அரசின் தகவல்களை மத்திய அரசிடம் கொண்டு சேர்ப்பது, மத்திய அரசின் தகவல்களை தமிழக அரசிடம் கொண்டு சேர்ப்பது என்று தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பாலம் போல அவர் செயல்பட்டு வந்தார் என டெல்லியில் உள்ள தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இத்தகைய முக்கிய பொறுப்பில் இருந்த பவன் ரெய்னா தற்போது இரட்டை இலை வழக்கு சர்ச்சை காரணமாக பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார்.